Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை நம்ம வீட்ல இருந்தே நம்ம மொபைல் வழியாக எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றதை சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்கான ஏடிஎம் கார்டை நம்ம வந்து மொபைல் வழியாக நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆப் வந்து தேவைப்படுது, இன்ஸ்மார்ட் சொல்லிட்டு. இந்த ஆப்பை எப்படி ரிஜிஸ்டர் பண்றது சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ நான் தெளிவா மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபுல்லா வியூ பண்ணி பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோட லிங்க் மேல டாப்ல ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு எண்ட் ஸ்கிரீனா கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்ட பிறகு அடுத்த ப்ராசஸ் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி என்னோட இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ரெஜிஸ்டர் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோட இன்ஸ்மார்ட் ஆப் வந்து நான் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு நீங்க ஆல்ரெடி வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுனால நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டா எம்பின் தான் என்டர் பண்ணி நம்ம வந்து அன்லாக் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாருங்க லாகின் வித் எம்பின் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான எம்பினை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து புதுசா செட் பண்ண எம்பினை என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து அன்லாக் பண்ணிட்டு இப்ப நீங்க உள்ள வந்துருங்க இன்ஸ்மார்ட் ஆப்க்குள்ள. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய எம்பினை என்டர் பண்ணி என்னுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து நான் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க குயிக் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குயிக் ஆக்ஷன்ஸ், இந்த குயிக் ஆக்ஷன்ஸ்ல வந்து பாருங்க இப்போ இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க டெபிட் கார்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு குயிக் ஆக்ஷன்ஸ்ல ஃப்ரண்ட்ல இருந்தா நீங்க வந்து டெபிட் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் இல்ல அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு உள்ள வந்து கொடுத்துருப்பாங்க டெபிட் கார்டு சொல்லிட்டு நீங்க அதை கிளிக் பண்ணி ஓபன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க டெபிட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டெபிட் கார்டு அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகி டெபிட் கார்டுக்கான அந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். அந்த ஏடிஎம் கார்டுக்கான அந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இந்த டெபிட் கார்டு பேஜ்க்கு நம்ம இன்னொரு வழியிலையும் வரலாம். நமக்கு வெளியவே அந்த குயிக் ஆக்ஷன்ஸ்ல இந்த டெபிட் கார்டு அப்படின்ற இந்த ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து வேற வழியை பயன்படுத்தி நம்ம டெபிட் கார்டு அப்படின்ற அந்த பேஜுக்குள்ள நம்ம வந்து போகலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல 3 பார் லைன் கொடுத்திருக்காங்க. இந்த 3 பார் லைன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த 3 பார் லைன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க இந்த பேஜ்ல கார்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. கார்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கார்ட்ஸ் வந்து கிளிக் பண்றேன். கார்ட்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இன்ஸ்மார்ட் அந்த இந்தியன் பேங்க் சம்பந்தப்பட்ட அந்த கார்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க டெபிட் கார்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டெபிட் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, டெபிட் கார்டு அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் டெபிட் கார்டு வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க நமக்கு டைரக்டா அந்த பேஜுக்குள்ள வந்துரும். டெபிட் கார்டு அப்படின்ற அந்த பேஜுக்குள்ள நம்ம வந்து பாருங்க நம்ம சுத்தி வளைச்சிட்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து இப்படிதான் வரணும். நம்ம டைரக்டா போனோம் அப்படின்னா நம்ம வெளியில இருந்தே இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க டெபிட் கார்டு அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து கார்டு இன்னும் ஆக்டிவேட் வந்து பண்ணல. இதுல வந்து ஆக்டிவேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கார்டு வந்து இன்ஆக்டிவ்ல தான் இருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கார்டு வந்து நமக்கு மங்கலா தெரியுது. நமக்கு வந்து பிரைட்டா வந்து தெரியல, பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுல வந்து எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க கீழே வந்து சேவிங் சொல்லிட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்கான கார்டோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அது சரியானு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து கார்டு வந்து பேங்க்ல இருந்து வாங்கிட்டேன். எனக்கு வந்து கார்டு வந்து வந்துருச்சு, கையில தான் வச்சிருக்கேன். நீங்க அப்ளை பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கார்டு ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா அந்த கார்டு நம்பர்ல இதுல வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய கார்டுல இருக்கக்கூடிய நம்பரும் இதுல கொடுத்திருக்கக்கூடிய கார்டுல இருக்கக்கூடிய நம்பரும் சேமான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரும் நான் வச்சிருக்கக்கூடிய அந்த கார்டுல இருக்கக்கூடிய நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆக்டிவேட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஆக்டிவேட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆக்டிவேட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவேட் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்படி ஒரு பாப்அப் வந்து வருது. இதுல வந்து என்டர் கார்டு டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல டெபிட் கார்டு நம்பர் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இதுல நீங்க என்டர் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கார்டோட அந்த எக்ஸ்பைரி டேட் மட்டும் தான் என்டர் பண்ணும். அந்த கார்டு நம்பருக்கு கீழே அந்த கார்டோட அந்த மந்த்தும் அந்த இயரும் கொடுத்திருப்பாங்க. அந்த எந்த மாசத்துல முடியுது எந்த வருஷத்துல முடியுதுன்னு சொல்லிட்டு அது 4 டிஜிட்ல வந்து என்டர் பண்ணணும். அந்த 4 டிஜிட் மந்த்தும் இயரும் என்டர் பண்ணிக்கோங்க சரியா பார்த்து. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான எக்ஸ்பைரி டேட் வந்து என்டர் பண்ணிட்டேன். எக்ஸ்பைரி டேட் என்டர் பண்ணிட்ட பிறகு கன்ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க அதென்டிகேட் யுவர் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு இப்போ உங்களுக்கான டிரான்சாக்ஷன் பின் வந்து கேட்கறாங்க. இப்போ வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் அக்கௌண்ட்கான
இப்போ அந்த டிரான்சாக்ஷன் பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஜெனரேட் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் பின் வந்து ஜெனரேட் பண்ணிருப்பீங்க, செட் பண்ணிருப்பீங்க. அந்த பின் வந்து என்டர் பண்ணனும். இந்த பின்னை யூஸ் பண்ணி தான் மணிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஓகே, அந்த பின் வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க பேங்க் தரப்புல இருந்து. இந்த ஓடிபி வந்து மேல வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த ஓடிபி அப்படியே நோட் பண்ணீங்க அப்படின்னா என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நோட் பண்ண மறந்துட்டா ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. நடுவுல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு நீங்க மெசேஜ் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க உங்களுடைய மொபைல்ல. ஓகே, இப்போ நான் வந்து மெசேஜ் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். மெசேஜ் ஆப் ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து வந்து அந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, எனக்கு வந்து பாருங்க பேங்க் தரப்புல இருந்து அந்த மெசேஜ் இருக்கு. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த பேங்க் சைடுல இருந்து வந்து லாஸ்டா இருக்கும் அந்த ஓடிபி. இப்போ கரண்ட்ல வந்து ஓடிபி வந்து லாஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான ஓடிபி வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 டிஜிட்ல வந்து பாத்தீங்கன்னா 6 டிஜிட்ல வந்து அந்த ஓடிபி வந்து இருக்கும். நோட் பண்ணிட்ட பிறகு திரும்ப இன்ஸ்மார்ட் அப்படின்ற இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. இந்த ஆப்குள்ளே வந்துருங்க. ஆப்குள்ளே வந்துட்டு நோட் பண்ண அந்த ஓடிபி வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த 6 டிஜிட் ஓடிபி வந்து நான் அதுல வந்து என்டர் வந்து நான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து நீங்க சரியா என்டர் பண்ணிக்கோங்க. தப்பா என்டர் பண்ணிராதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து தப்பா என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டெபிட் கார்டை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ண முடியாது. எல்லா ஸ்டெப்பும் நீங்க ஃபர்ஸ்ட் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கான ஓடிபி சரியா என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து நான் கிளிக் பண்றேன். கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் வந்து ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கான அந்த டெபிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, இப்போ டெபிட் கார்டு ஆக்டிவேட்டட் சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நமக்கான டெபிட் கார்டை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சக்சஸ் ரேட் இப்போ கீழே பாட்டம்ல இப்படி ஒரு பாப்பப் வந்து வருது. நம்ம சக்சஸ்ஃபுல்லா டெபிட் கார்டை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம டெபிட் கார்டை ஆக்டிவேட் பண்ணிட்ட பிறகு நமக்கான டெபிட் கார்டுக்கான அந்த ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பர் வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகே, இப்போ ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை செட் பண்றதுக்கு இப்போ இந்த பாப்பப்ல எஸ் ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இந்த பாப்பப்ல இருக்கக்கூடிய எஸ் அப்படின்றத நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்களும் வந்து எஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க எஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு கீழே வந்து இப்படி ஒரு பாப்பப் வந்து வரும், கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. இதுல வந்து எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல எஸ் வந்து கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் பின் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் சென்ட் பண்ணுவாங்க பேங்க் சைட்ல இருந்து. இப்போ வந்து பாருங்க திரும்ப எனக்கு வந்து ஓடிபி வந்து வந்துருச்சு. இந்த ஓடிபி நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. அது மறையிறதுக்குள்ள நோட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து நீங்க ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல்ல பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு திரும்ப மெசேஜ் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. மெசேஞ்சர் ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு ஃபர்ஸ்டா இப்போ இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து அந்த மெசேஜ் வந்து இப்போ கரண்ட்ல வந்து மெசேஜ் வந்து இருக்கு. அதை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ரீசெண்டா வந்து அந்த ஓடிபி வந்து அந்த கிரீன் பின் வந்து கடைசியா இருக்கும். அதனால கீழே லாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடுறேன். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இப்போ ஓடிபி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஓடிபி வந்து நான் நோட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல வந்து பாருங்க உங்களுக்கான ஓடிபி வந்து வந்திருக்கும். ஒரு 6 டிஜிட்ல 6 டிஜிட்ல அந்த ஓடிபி வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டு இப்போ திரும்ப இன்ஸ்மார்ட் அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வந்துருங்க. இந்த ஆப்குள்ளே வந்துட்டு இப்போ இதுல வந்து நீங்க நோட் பண்ண அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நோட் பண்ண அந்த ஓடிபி வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கான ஓடிபி சரியா என்டர் பண்ணிக்கோங்க. மாத்தி என்டர் பண்ணிராதீங்க. ஓகே, சரியா என்டர் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் வந்து ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க செட் கார்டு பின் சொல்லிட்டு இப்படி ஒரு பாப்பப் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து பாருங்க உங்களுக்கான பின் வந்து நீங்க செட் பண்ணணும். இப்போ நீங்க வந்து உங்களுக்கான புதிய ஏடிஎம் கார்டுக்கு நீங்க வந்து புதுசா என்ன பின்னை செட் பண்ண விரும்புறீங்களோ அந்த பின் வந்து ஒரு 4 டிஜிட்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து பாருங்க நியூ பின் அதுக்கப்புறம் ரீஎன்டர் நியூ பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்திலயும் சேம் ஒரே மாதிரியான 4 டிஜிட் பின் தான் என்டர் பண்ணோம். இப்போ வந்து பாருங்க நான் ரெண்டுத்திலயும் சேம் ஒரே மாதிரியான 4 டிஜிட் பின் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கான ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க பின் ஃபார் டெபிட் கார்டு அதுக்கப்புறம் has been set successfully சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா நமக்கான ஏடிஎம் கார்டுக்கான டெபிட் கார்டுக்கான பின் நம்பர் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பின் நம்பரை பயன்படுத்தி நம்ம வந்து ஏடிஎம் மெஷின் வழியாக நம்ம வந்து பணத்தை வந்து எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கான கார்டை செருகி உங்களுக்கான பின் நம்பர் என்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட் என்டர் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுதோ உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கார்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின் நம்பர் வந்து செட் பண்ணணும். நம்ம இப்போ டோட்டலாவே நமக்கு கார்டுக்கான எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹோம் கிளிக் பண்ணி நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்தாச்சு. இப்போ வந்து பாருங்க நம்ம திரும்ப டெபிட் கார்டு அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே நம்ம போகலாம். குயிக் ஆக்ஷன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ்ல டெபிட் கார்டை வந்து நான் திரும்ப வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, திரும்ப வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ லோடிங் வந்து ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து பாருங்க இப்போ எனக்கு வந்து கார்டு மங்களா தெரியல. இப்போ வந்து பாருங்க தெளிவா வந்து தெரியுது. நம்ம வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கார்டு ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கார்டு ஆக்ஷன்ஸ்ல அந்த கார்டை வந்து எடிட் பண்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதுக்கப்புறம் அந்த உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் அல்லது ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து ரீசெட் வந்து பண்ணிக்கலாம் இந்த பேஜ்ல இருந்து. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்படிதான் மொபைல் வழியாக இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.